வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து இந்த நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி வரக்கூடிய ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகமும் இப்படி இருக்கும் பொழுது அந்த ராசிக்கு எந்த தாக்கத்தை கொடுக்குறாருங்கிறத இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் ஒரு ஒளி தத்துவ முறையாக அறிவியல் சார்ந்த முறையில் நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி பரிகாரங்கள், மிகைப்படுத்தி சொல்லுதல், இது மாதிரிலாம் இல்லாமல் உள்ளது உள்ளவாறு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி இருக்குங்கிறது சிம்மராசிக்கு 2026 ஆகஸ்ட் 2026 எப்படி வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், சிம்ம ராசிக்கு முதல் ஆகஸ்ட் 1 வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் எல்லாமே அஷ்டம சனியால் பாதிப்பில் இருக்கிறாங்க. இதில் குரு வேற 12ஆம் இடத்துல விரயமாயிருச்சு. இதில் என்ன ஒரு விஷயம்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 12ஆம் இடத்துக்கு குருவோட சேர்றார். அதே சமயத்தில் ராஜயோகாதிபதி செவ்வாய் பாருங்க 11ஆம் இடத்துக்கு வரார். ஸோ எப்பவுமே ராஜயோகாதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது சில லாபங்களை, சில பெனிஃபிட்ஸ் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வரார். ஸோ சுக்கிரன் 2ல் ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா குருவோட சேர்றார். ஸோ புதன் எப்படி குருவோட சேர்றாரோ அதே மாதிரி ராசி அதிபதியும் குருவோட சேர்வது ரொம்ப நல்லது. ஸோ இதுவரை கடந்த 3-4 மாதமாக மன பாதிப்பு, கிளாரிட்டி இல்லாத அமைப்பு, உடல் உபாதைகள் மேலே ஒரு பயம், வேலை மேலே ஒரு பயம், தொழிலில் என்ன நடக்குமோங்கிற ஒரு பயம், ஆட்கள் பிரச்சனைகள், அந்த மாதிரி பல அவதிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய, பல பிரச்சனைகள் அவதிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி குருவோடு சேர்றாரு பாருங்க. ஸோ அது ஒரு நல்ல நிவர்த்தியை கொடுக்குதுங்க. கிட்டத்தட்ட மாதத்தின் செகண்ட் ஹாஃப் முழுக்க உங்களுக்கு சிம்மத்துக்கு வலு பெறுகிறார். முதல் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குருவோட சேர்றார். ஸோ ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லது தான். செகண்ட் ஹாஃப் ராசிக்குள்ளேயே வரார், ஃபர்ஸ்ட் ஹாஃப் குருவோட சேர்ந்துருக்கிறார். ஸோ இதனால் என்ன ஆகும்னா சில விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நம்ம பயப்பட வேண்டியதில்லை, எல்லாமே கொஞ்சம் சரியாக போயிடுச்சு, நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு தவறாக போகலை, தலைக்கு தலைப்பாகவோ போயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயங்கள் தான் இருக்குதே ஒழிய இந்த அஷ்டம சனி நடுவில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிடாது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்கிறோம். எப்பவுமே பாருங்கள், ராசி அதிபதி ஒரு சுபகிரகத்தின் தாக்கத்தில் இருக்கும் பொழுது நல்ல அமைப்பு இருக்கும். ராசியை குரு பார்த்தாலும் சரி, ராசி அதிபதியை குரு சேரும் பொழுதும் சரி. இப்போ சூரியன் குருவால் திருட்பலம் கொடுக்குறார், ஒளி கொடுக்குறார். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது. இதில் அரசு உத்தியோகம் ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் வருது, நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். எலக்ட்ரிசிட்டி, சோலார் பவர், அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கான்ட்ராக்டு, நல்ல ஒரு பொசிஷனு, நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல அமைப்புகள் வருது. ஸோ அதே சமயத்தில் இடம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய, ரியல் எஸ்டேட் விஷயமா லாபம் வரக்கூடிய அமைப்புகள், இது வரைக்கும் பெரிய ஃபைலே மூவ் ஆகாமல் இருந்தது, ஒரே பிரச்சனையாக இருந்தது அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைல் மூவ் ஆகக்கூடிய அமைப்பு, எல்லாமே கொஞ்சம் பெட்டராக வரக்கூடிய அமைப்புகள். கொஞ்சம் சில காரியங்கள் நமக்கு 10 கதவு பிரச்சனையாக இருக்குதுன்னா ஒரு 4 கதவு திறக்கிற மாதிரி, ஒரு 10 பிரச்சனை இருக்கும்பொழுது 4 பிரச்சனை முடிஞ்சிருச்ச மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக சிம்மராசிக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள். இந்த அஷ்டமசனிங்கிற ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு டைமில் ஹெல்த்து, சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்தில் பிரச்சனை பயப்படுறாங்க. மாணவர் செல்வங்கள் சிரத்தையாக படிக்க முடியல, வீட்டில் ஒரே சண்டை சச்சரவு, சோம்பேறித்தனம், அதே மாதிரி விஷயங்கள் போய்கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி இப்போது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னடா பண்ண போகிறோம், எக்ஸாம் எழுத போகிறோமா இல்லையா, நம்ம சக்ஸஸ் ஆக போகிறோமா, 2 அட்டெம்ப்ட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல சிரத்தையாக படித்து ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக வருது. டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு, வெளிநாடு விஷயங்கள், வெளி மாநில விஷயங்கள் தேடி அங்கே போய் நம்ம ஜெயிக்கலாம். இங்கே தான் நமக்கு பிரச்சனையாக போச்சே ஒழிய அங்கே நமக்கு நல்ல வாய்ப்புகளை போய் அது நமக்கு தைரியமாக நம்ம போய் அதில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு, அதெல்லாம்
பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக, புத்தி நல்லா வேலை செய்யக்கூடிய மாதமாக, மனசு நல்லா தைரியமாக வீரியமாக இருக்கக்கூடிய மாதமாக, உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய மாதமாக, இந்த அஷ்டம சனினால் அப்படி ஒன்றும் தோண்டு போயிட மாட்டோம், நமக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக, மற்ற வரக்கூடிய நல்ல விஷயத்துக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வருகிறது. ஸோ அதனால் சனி வந்து 8ல் இருக்கிறது ஒன்று தான் நெகட்டிவே ஒழிய, மற்றபடி 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லது. ஆனால் சனி பார்வை, செவ்வாய் பார்வை, சுக்கிரன் வர்றனால இந்த பெண்கள் விஷயத்தில், வண்டி வாகன விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பணம் கொடுக்குற டைமில் வந்து கரெக்டாக கொடுக்குறோமா, எது கொடுக்குறோம், கரெக்டாக ரசீத் வாங்கிட்டோமா, என்ன ஏது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். ஸோ இது மாதிரி அமைப்புகள்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து இந்த அஷ்டம சனி தாக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லாவே ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு ஹோப் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அடுத்த நீங்கள் எது மாதிரி தேதி, எந்த மாதிரி நேரத்துலேருந்து ஊரில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்கிறத போட்டு பார்த்து அந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி தசைகள் எப்படி போயிட்டுருக்கு, இப்போ என்ன தசா புக்திகள் போயிட்டுருக்கு, தசநாதன் புக்திநாதன் இப்போ கோச்சாரத்தில் நம்ம சொன்னதில் எப்படி இருக்கிறாங்க, தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம், தசையை டிவைட் பண்ணால் புக்தி, புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரம், அந்தரம் டிவைட் பண்ணால் சூக்ஷமம். அதாவது புக்திலாம் தசையை பார்த்திங்கன்னா 10 வருட காலமாகவும், புக்திகள் 2 வருடம் 3 வருட காலமாகவும், உங்களுக்கு அந்தரங்கள் பார்த்திங்கன்னா மாத கணக்கிலும், சூக்ஷமங்கள் பார்த்திங்கன்னா வார கணக்கிலையும் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது நம்ம நல்லாவே வந்து துல்லியமாக அடுத்த வரக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு எது மாதிரி சாய்ஸ் நீங்கள் எடுக்கலாம், உங்களுக்கு இப்போ என்ன தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது, எது மாதிரி கோச்சார அமைப்புகள் மாறுது, உங்களுக்கு எந்த கிரகம் யோகமாக இருக்கிறது, எந்த முடிவுகளை எப்போ எடுக்கலாம், வேலையா தொழிலா, வெளிநாடா உள்நாடா, அரசு உத்தியோகமா கார்ப்பரேட்டா, அல்லது கல்யாணம் எப்போ, குழந்தை நல விஷயங்கள் எப்போ, அது மாதிரி விஷயங்கள், கடன் எப்போ அடையும், எப்போ நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சந்தேகங்களும் எல்லா கன்ஃபியூஷனுக்கும் நம்ம ஜாதகத்தில் எப்படி காட்டுது, நம்ம எது மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரிந்து நம்ம போகலாம், எது மாதிரி சாய்ஸ் நம்ம எடுக்கலாம், எது மாதிரி அமைப்புகள் நமக்கு அவ்வளோ சரியாக வராது, எந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு அதிக லாபத்தையும் அதிக பெனிஃபிட்டும் மேன்மையும் கொடுக்கும், மேல் படிப்பாக இருக்கட்டும், வெளிநாடாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், கல்யாண காட்சியாக இருக்கட்டும், குழந்தை பேருவாக இருக்கட்டும், ஒரு சுப விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து இப்போ வீட்டை வந்து வீடை வந்து பெருசு பண்ணுறோம், ஒரு 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 ப்ராப்பர்ட்டி வந்து வாங்குகிறோம், அது மாதிரி ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து காலகட்டங்கள் இருக்குது. நமக்கு எந்த நேரத்தில் வந்தால் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும், எப்போ நமக்கு அந்த பணம் சேரும், எப்போ நம்ம வந்து அதுக்கு வேணுங்கிற முயற்சிகள் திருவினையாக்குங்கிறதுலாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம தெளிவாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை எடுத்து அந்தந்த நேரத்தில் அதை செய்யும் பொழுது எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.